இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே மச்சான். இங்கதானே இருந்தாங்க, எங்க போனாங்க? ரெண்டு பேரையுமே காணோம். ஈஸ்வரி மச்சான் அழிக்குது மச்சான். ஐயோ கைய உடைச்சிட்டு போயிட்டாலே. இல்ல ஃபுல்லாவே போடுவோம் அப்பதான் சரியா. என்னங்க ஆச்சு? உங்க ரெண்டு பேருக்கும் நான் சிக்கன் வறுத்துட்டு இருந்தா அதுக்குள்ள உங்க ரெண்டு பேரும் யாரும் சிக்கன் மாதிரி வறுத்துட்டு போயிருக்காங்க. என்னங்க ஆச்சு? அந்த கை வேணாண்டி. ஐயோ இந்த கையை புடிடி. என்னங்க ஆச்சு? ஐயோ பாத்து கையை பிடிக்காத. ஏய் கையை கட்ட வச்சிட்டானே. அழிக்குது. ஐயோ மெதுவா எந்திரிங்க. என்ன மச்சான்? ஐயோ பாத்து. ஐயோ என்ன யாராவது தூக்க மாட்டீங்களா? தூக்க மச்சான். ஐயோ ஐயோ மெதுவா. ஐயோ மச்சான் பாத்து. ஐயோ 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 மச்சான் வலிக்குது வலிக்குது. ஐயோ என்னங்க என்ன நடந்துச்சு? அத ஏன் கேக்குற துர்கா? அந்த ஈஸ்வரியும் அழகும் வந்து எங்க கைய உடைச்சு விட்டு போயிட்டாங்க. மச்சான் என்னோட ரைட் ஹேண்ட ஐ கான்ட் லிஃப்ட். ஐ மீன் என்னால தூக்க முடியல மச்சான். சம்பத்து உனக்கு ரைட் ஹேண்ட்னா எனக்கு லெஃப்ட். ஐயோ அப்படியா? புருஷன பொண்டாட்டியும் பேசி வச்சு உடைச்சிருக்க. அவன் ரைட் ஹேண்ட உடைச்சு அந்த முட்டாள் அழகு பையன் நிஜமாதான் சொல்றீங்களா? ஈஸ்வரி வந்தாளா? போதையில நீங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டு என்கிட்ட போய் சொல்லி சமாளிக்கிறீங்களா? ஏண்டி துர்கா, என்னதான் போதை ஏறினாலும் நாங்க ரெண்டு பேருமா கீழே விடுவோம். கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டியா? நாங்க இருக்கிற நிலைமையில இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு வலிக்குது. முதல்ல வா கார் எடு, ஏதாவது ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேரு. வா நான் போய் கார் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். துர்கா ஐயோ சீக்கிரம் வா. அழிக்குது வலி தாங்க முடியலையே. சம்பத் ஐயோ மச்சான் நீ என்ன மச்சான் நீ? ஐயோ உனக்கு இந்த கையா எனக்கு இந்த கையா? எந்த கை? இந்த கையா மச்சான்? ஐயோ ஐயோ சாரி மச்சான், தெரியாம கை வச்சிட்டேன். சாரி மச்சான். ஐயோ சாரி மச்சான். மச்சான் ஏ மச்சான். ஐயோ சாரி மச்சான். மச்சான் நமக்கு போத தெளிய தெளிய வலி இன்னும் அதிகமா ஆகல மச்சான். வலி உயிர் ஐயோ போகுது. மச்சான் உனக்குமா? கார்ல ஏறுங்க வாங்க. ஹாஸ்பிடல் போயிடலாமா? சீக்கிரம் போயிடலாமா? வாங்க முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். போங்க ஏறுங்க. சரி வாங்க வாங்க. ஐயோ அம்மா வா மச்சான். நீ ஏறு முதல்ல, நான் ஏறிப்பேன். வா மச்சான் சீக்கிரம் ஏறு மச்சான். ஐயோ அப்பா ஐயோ. அம்மா அம்மா உனக்கு ஒண்ணு ஆகலையே? நானும் ஈஸ்வரியும் நேரா அந்த பெரிய வீட்டுக்கு போனோம்ல. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? தாய் சொல்லை தட்டாத பிள்ளை இல்லனா? அந்த சக்தியும் சம்பத்தும் என் எதிர்க்க நின்னாங்க. அப்பவே நினைச்சேன் அந்த கொலைகார சம்பத்தியும் அந்த கொள்ளைக்கார சக்தியையும் ஏதாவது பண்ணணும்னு. நேரா போனேன், அவங்க கைய பிடிச்சு முறுக்குன்னு முறுக்கி உடச்சிட்டம்மா. நேரம் அவங்க ரெண்டு பேரும் புத்தூருக்கே போய் புத்தூர் கட்டு போட போயிருப்பாங்கம்மா. சொல்றீங்க என்னடா ரசமானு கேக்குற? டால் கைய பிடிச்சு ஒரே திருப்பி என்ன சித்தப்பு நீதான் என்னை அடிக்க ஆரம்பிச்சேன்னு கேட்டேன். அதுக்கு சித்தப்பு நானுக்குள்ளடா அப்படின்னு சொன்னாப்ல. விடுவனா? கைய உடைச்சிட்டேன். அந்த சம்பத்துல நான் நம்புறேன் மாப்ள, நீங்க கண்டிப்பா அடிச்சிருப்பீங்க. இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? நீ அழகும் போய் அடிச்சு. நல்ல வேலை பண்ணீங்க. அழகு மேல திருட்டு பட்டம் கட்டி லாக்அப்ல போட்டாங்கல்ல, அப்பவே நீ இத பண்ணிருக்கணும். அதுலதான் அவங்களுக்கு துளிர் விட்டு போச்சு. இனிமே உன் பக்கமே வரமாட்டாங்க. இந்த பயம் எப்பவுமே அவங்க மனசுல இருக்கும். ஆமா ஈஸ்வரி, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பழமொழி மாதிரி இப்ப அடிதான் உதவுது. இனிமே அவங்க எல்லாரையும் நீ கொஞ்சம் வெளுத்து விட்டாதான் அவங்க எல்லாம் அடங்கி இருப்பாங்க ஈஸ்வரி. ஆமா மங்கையம்மா, இனிமே இப்படிதான். அவங்க நம்மள ஒரு அடி அடிச்சா நான் திருப்பி 10 அடி கொடுப்பேன். ஆமா, நீங்க இந்த மாதிரி அதிரடியா இறங்கி அடிச்சாதான் திரும்பவும் நம்ம அம்மா பழைய வீட்டு கூட்டு போக முடியும். ஏய் இரு,
என்ன எல்லாரும் சேர்ந்து ஈஸ்வரி ரொம்ப உசுப்பேத்தாதீங்க. அவங்க அடிச்சிட்டாங்கன்ற கோவத்துல நானே ஏதோ ஒரு யோசனையில அவளை கூட்டு போயிட்டேன். இப்ப ஈஸ்வரி புள்ளத்தாச்சி, அதுவும் வயித்துல 2 குழந்தை இருக்கு. அதனால ஈசு நீ இனிமேல சண்டைக்கெல்லாம் போக கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். சரிப்பா, என்னம்மா மருமகளே, என் பையன் சொல் பேச்சு கேட்டு ஒழுங்கா மரியாதையா இரு. ம்? ம். அண்ணே, நம்ம எல்லாருக்குமே ஈஸ்வரி முழுகாம இருக்கதே மறந்துட்டோம். ஆனா மாப்பிள்ளைய பாத்தீங்களா, தான் பொண்டாட்டி மேல எவ்வளவு அக்கறையா இருக்காரு. ம். நீங்க வேற மங்கையம்மா, உங்க மாப்பிள்ளைக்கு பொண்டாட்டி மேல ஒன்னும் அக்கறை இல்ல, அவரு குழந்தை மேல இருக்கிற அக்கறையில தான் இதெல்லாம் சொல்றாரு. ஐயோ பாத்தியம்மா, ஈஸ்வரிக்கு எப்பயுமே என் மேல நம்பிக்கையே இல்ல. என்ன ஈஸ்வரி இது, அழகு அப்படியெல்லாம் இல்ல. அவனுக்கு ஓ மேலயும் அக்கறை இருக்கு, அவன் குழந்தைங்க மேலயும் அக்கறை இருக்கு. கேட்டுக்கிட்டியா எங்க அம்மா சொன்னத? அப்படி சொல்லுமா நீ. ஐயோ என்ன சின்னையா? என்ன சின்னியான்னு கேக்குற? டாக்டர் அம்மா என்கிட்ட சொன்னது மறந்து போச்சா? உங்க 2 குழந்தைகளையும் நல்லா பாத்துக்கணும், வேலைக்கு சாப்பிடணும், மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்கணும். இப்ப பாரு, இவ்வளவு நேரம் ஆச்சு, நீ சாப்பிடவும் இல்ல, மாத்திரையும் போடல. இதை நான் சுத்தமா மறந்துட்டேன் பாரு. அத வாங்க வாங்க வாங்க, நீங்க ஈசுக்கு தோசை சுட்டுதாங்க. ஈசுக்கும் என் 2 குழந்தைங்களுக்கும் பசிக்கும்ல. வாங்க வாங்க போலாம். வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வாங்க. நல்ல பொடி தோசையா குட்டி தோசையா நிறைய சுடுவோம். சரி போ, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. வரேன். ம்.